Hi dear, welcome to SK Spoken English Academy and ஏகலைவா கலைக்கூடம். எழுத்து அறிவித்தவன் இறைவனாவால் அவரின் கருணையால் அவரின் பொற்பாதங்கள் தொட்டு இன்றைய 2ஆம் வகுப்பு தொடங்க இருக்கிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ ஓகே, நம்ம ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நம்ம முதல் வகுப்பில் என்ன பார்த்தோம், அதாவது இங்கிலீஷ் லெட்டர்ஸ் உடைய வவல் சவுண்ட்ஸ் கான்சோனன்ட் சவுண்ட்ஸ்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லைங்களா. அது எதெல்லாம் வவல்ஸ் லெட்டர்ஸ், எதெல்லாம் கான்சோனன்ட் லெட்டர்ஸ், அப்போ வவல்ஸ் வந்தால் என்னென்ன சவுண்ட் வரும், கான்சோனன்ட் வந்தால் என்னென்ன சவுண்ட் வரும்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருவோம். முதல் வீடியோ இல்லையா, அதோட கண்டினியூட்டி தான் இது செகண்ட் வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம அதில் பார்த்தது ஃபுல்லாகவே இங்கிலீஷ் லெட்டர்ஸ், இதில் பார்த்தது எல்லாமே தமிழ் லெட்டர்ஸ். தமிழ் லெட்டர்ஸ் கூட ஓகேவா, தமிழ் லெட்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன இங்கிலீஷ் லெட்டர் வரும் அப்படிங்கிறது தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஓகேவா. தமிழில் மொத்த எத்தனை லெட்டர் இருக்குது, 216 லெட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதாவது தமிழில் உயிர்மை எழுத்து 216 லெட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அதே தான், அது எப்படி உயிரெழுத்து 12 இல்லையா, உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. அப்ப உயிரும் மெய்யும் சேரும்போது உயிர்மெய் எழுத்தா மாறும், 214 லெட்டர்ஸ் வரும். கரெக்டுங்களா? சரி, ரைட்டு. இப்ப பாருங்க, இந்த உயிரெழுத்துங்கிறது தான் நமக்கு என்னது, நம்ம ஒரு சோல் மாதிரி. சோல்ன்றது ஆத்மா. எதுக்கு அப்படின்னா இந்த மெய்யெழுத்துக்கு. மெய்யெழுத்துனா என்னங்க, பாடி. அப்ப மெய்யெழுத்துனா ஒரு உருவம் ஓகேவா, அந்த உருவத்துக்கு உயிர் கொடுக்கக்கூடியதான் அந்த உயிர்மெய் எழுத்து. அப்ப இந்த உயிரெழுத்து, இந்த மெய் உடலுக்கு உயிர் கொடுக்கறதுனால இதனால உயிரும் மெய்யும் சேரும்போது உயிர் மெய்யா மாறுது. அதனாலதான் 18 × 12 எத்தனை நமக்கு 216 மாறுது. புரியுதுங்களா? 12 × 18 12 × 12 18 216 சொல்லுவோம். ஓகே, இப்ப அதே வவல்ஸ் தாங்க இங்கிலீஷ்ல பார்த்தா அதே வவல்ஸ் தான் வரும், இந்த உயிரெழுத்துக்கு வரும். இங்கிலீஷ் என்னங்க வவல்ஸ் பார்த்தோம், ஏ இ ஐ ஓ யூ. இந்த 5 என்ன பார்த்தோம், இந்த 5ஐயும் நம்ம இங்கிலீஷ்ல வவல்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா. அதே வவல்ஸ் தமிழ் லெட்டர்ஸ்க்கு எங்கெங்கெல்லாம் வருது அப்படிங்கிறது தான். ஸோ அதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, அ ஆன என்ன சொல்ல வரும், ஏ ஆ ஏ ஏ இ அப்படின்னா வரும், ஐ ஈ அப்படின்னா வரும், டபுள் இ யூஸ் பண்ணும். அதாவது இ இ ஓகேங்களா. எதுக்கு ஏ அப்படின்னு சொல்லிச்சுன்னா அது ஓ ஓ அப்படின்னா வரும், யூ ஓ அப்படின்னா வரும், டபுள் ஓ சவுண்ட் வரும் ஓகேங்களா. அதாவது ஓ ஓ அப்படிங்கிற சவுண்ட் வரும். ஏ ஏன்னா வரும், இ சவுண்டு. ஏன்னாங்க இ சவுண்டு. ஏ அப்படின்னா வரும், இ ஏ அப்படிங்கிற சவுண்ட் வரும். அடுத்து ஐ ஐன்னா வரும், ஏ ஐ அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்து ஓ ஓ வந்து வெறும் சிங்கிள் ஓ சவுண்டு. இதே ஓ அப்படின்னு வந்துச்சுன்னா வரும், ஓ ஏ சவுண்ட் வரும் ஓகேங்களா. ஓ அப்படின்னு வந்து என்ன வரும், ஓ ஏ சவுண்ட் வரும். இதே ஆ அப்படின்னு ஓ யூ இல்லாட்டி ஓ டபிள்யூ அப்படின்னு சொல்லி வரும். இது எல்லாமே நாங்க தமிழ் வவல்ஸ் பிளஸ் தமிழ் வவல்ஸ் உடைய லெட்டர்ஸ் இங்கிலீஷ்ல ஓகேங்களா. சரி, அடுத்து இது நம்ம பார்க்கக்கூடியது கான்சோனன்ட். அதாவது மெய்யெழுத்துன்னு சொன்னீங்கல்ல, அந்த மெய்யெழுத்து தான் இது கான்சோனன்ட் நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் ஓகேவா. சரி, இப்போ பாருங்க, இப்போ கான்சோனன்ட் என்னென்ன வரும், அதாவது மெய்யெழுத்து என்னென்ன வரும் தமிழ்ல, இக் இங் இச் இப்படின்னு சொல்லிட்டே போகும் இல்லையா. இப்போ இக் வந்துச்சுன்னா என்ன சவுண்ட் வரும், கே. இக்கு என்ன சவுண்டு, கே. இங் இங் என்னது, என்ஜி. இங் என்ன சொல்லணும், என்ஜி. இச் இச் என்னது, சிஹெச். சிஹெச் வந்து எப்படி சொல்லணும், இச் அப்படின்னு சொல்லணும். அடுத்து இஞ்ச் என்னது, இஞ்ச். இஞ்ச் என்ன சொல்லணும், ஜி என். புரியுதுங்களா. அடுத்து இட் இட் என்னது, டி. இட் எப்படி சொல்லணும், டி. இன் இன் எப்படி சொல்லணும், என். இன் எப்படி சொல்லணும், என் சொல்லணும். அடுத்து இத் இத்னு எப்படி சொல்லுவோம், டிஹெச். இத் எப்படி சொல்லணும், டிஹெச் சொல்லணும். அடுத்து இந்து இந்த எப்படி சொல்லுவோம், இதுக்கு இன்னு சவுண்ட் தான் வரும். இந்த நம்ம இன்னுங்கிற சவுண்ட் லெட்டர்ஸ் தான் படிப்போம். அப்ப என்ன வரும், இன் அப்படின்னு தான் வரும் இங்கிலீஷ்ல ஓகேவா. அடுத்து இப் இப்னா என்ன வரும், பி ஓகேவா. இது அதாவது பாத்தீங்கன்னா இப் அப்படின்னு படிச்சா பி வரும், இது இப் அப்படின்னு படிச்சா என்ன வரும், பி வரும். புரியுதுங்களா. அப்ப இப்னு படிச்சா பி, இப்னு படிச்சா அது பி ஓகேவா. சோ நெக்ஸ்ட் இம்முக்கு என்ன சவுண்டு, இம்முனா எம் சவுண்டு. இ இ சவுண்ட் என்னது, ஒய். ஈனது ஒய்
அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து இர்னது ஆர். என்ன சவுண்டு? ஆர் சவுண்டு. எல் இதுக்கு இல். அப்ப இல் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? எல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அடுத்து இவ் வந்து என்ன சொல்லுவோம்? வி அல்லது டபிள்யூ. ஓகேவா? வி யூஸ் பண்ணுவாங்க, டபிள்யூ யூஸ் பண்ணுவாங்க. என்ன சவுண்டுக்கு? தமிழ்ல இவ்னு வந்துச்சுன்னா. ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட் கிளியர்லினா? சோ நெக்ஸ்ட் இல். இந்த இல் இருக்குல்ல, தமிழுக்கு வர இல். இந்த இல் வரும்போது அதை எப்படி சொல்லணுமா? இசட் ஹச். எவ்வளோ? இசட் ஹச். இதான் இல். அடுத்து இல்க்கு என்ன வரும்? ஏற்கனவே பார்த்ததான் எல். அடுத்து இர்னாங்க ஆர். இன்னது என். ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட் கிளியர்லினா? ஓகே. இப்போ இந்த மாதிரி தான் நமக்கு கான்சனன்ட். இப்போ வவல்ஸ் பார்த்துட்டோம், கான்சனன்ட் பார்த்துட்டோம் இல்லையா? என்ன பண்ணோம்? உயிரையும் பார்த்துட்டோம், மெய்யையும் பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்து ஒரு உருவத்தை கொடுக்குது இல்லையா? அது உருவத்துக்கு கூட ஒரு உயிர் சேரும் போது அதனால ஒரு கிளியர் கட்டான ஒரு ஸ்ட்ரக்சர், கிளியர் கட்டான ஒரு உயிர் கொடுக்குது இல்லையா? உயிர் உள்ள ஒரு ஆப்ஜெக்டா கொடுக்குது. இது வெறும் உயிர் மட்டும், இது வெறும் உடல் மட்டும். இப்ப இந்த உயிர் வந்து இந்த உடலோட சேரும் போது நமக்கு என்ன கிடைக்குது? அது லிவிங் ஆப்ஜெக்டா மாறுது இல்லையா? இப்ப இந்த லிவிங் லாங்குவேஜா மாறுது, லிவிங் லெட்டர்ஸா மாறுது. இது ரெண்டும் சேரும் போது தான். சரிங்களா? இப்ப இக்குடைய ஆ சேரும்போது இல்லைங்களா? இப்ப இக்கு கூட ஆ சேர்ந்துச்சுன்னா தான் நமக்கு என்ன கிடைக்கும்? கா அப்படின்னு கிடைக்கும் இல்லையா? அப்ப இந்த உயிர் வந்து இந்த உடலோட சேருது. உயிர் வந்து உடலோட சேரும் போது என்னது? உயிர் மெய்யா மாறுது. புரியுதுங்களா? அப்ப அதே மாதிரிதான் இப்ப இக்கு கூட்டல் ஆ அப்படின்னா அது இந்த உடல் வந்து இந்த உயிர் வந்து இந்த உடலோட சேருது. அப்படின்னா அது நமக்கு உடலும் உடலும் சேரும்போது உயிர் மெய் அப்படின்னு வருது. அண்டர்ஸ்டுட் கிளியர்னா? ஓகே. அப்ப இந்த இக்குக்கு என்ன சவுண்ட் பார்த்தோம்? நம்ம இக்குக்கு என்ன சவுண்ட் பார்த்தோம்? கே. உடல் வந்துருச்சு. இந்த உடலுக்கு உயிர் ஆ இல்லையா? ஆக்கு என்ன சவுண்ட் பார்த்தோம்? ஏ. அப்ப கே ஏ அப்படின்னா நமக்கு என்னது? கா அப்படின்னு வரும். ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட் கிளியர்னா? ஓகே. இப்ப கா அப்படின்னு வருது. அப்படின்னா வரும். இங்க என்ன இருக்கு? உடல் இருக்கா? என்னது? கே. அடுத்து ஆக்கு என்ன பார்த்தோம்? டபிள்யூ. அப்ப கே ஏ ஏ அப்படின்னு வந்துச்சுன்னா இது எப்படி படிக்கணும்? கா அப்படின்னு படிக்கணும். கிளியர்னா? ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும். புரியுதுங்களா? இப்போ பாருங்க, கான என்ன பார்த்தோம்? கே ஏ அப்படின்னு பார்த்தோம். இதே கா அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணோம்? கே ஏ ஏ அப்படின்னு பார்த்தோம். இதே கீ வந்துச்சு அப்படின்னா எதோட சவுண்டு? இக்கு கூட்டல் ஈயோட சவுண்டு இல்லையா? இக்கு பிளஸ் ஈ சேர்ந்துச்சுன்னா இக்கும் ஈயும் சேரும் போது கீன்னு சவுண்டு வரும். புரியுதுங்களா? எப்படி? இக்கு பிளஸ் ஈ என்னது? கீ. இக்கு கூட்டல் ஈ கீ. அப்ப என்னது? கே ஐ. அடுத்து இக்கு கூட்டல் ஈ. இக்கு கூட்டல் ஈ வந்தா வரும் கீ. புரியுதுங்களா? அப்ப கே இ அப்படின்னா அது கீ அப்படின்னு சொல்லுது. அடுத்து பாருங்க உ. மூணு என்ன சவுண்டு? யு. அப்ப இக்கு கூட்டல் ஊ. இக்கு கூட்டல் ஊ என்ன சவுண்டு? கூ. அப்ப கூன என்ன வரும்? இக்கு கே ஊக்கு யு. அப்ப இக்கு கூட்டல் யு, இக்கு கூட்டல் ஊ பச்சுன்னா கூனு மாறும். அப்ப கே கூட்டல் யு கூ வந்துச்சுங்களா? ஹேவ் அண்டர்ஸ்டுட் கிளியர்லி? நெக்ஸ்ட் பாருங்க, கூ இருக்குல்ல, கூ. அந்த கூ எப்படி வரும்? இக்கு கூட்டல் ஊ. இக்கு கூட்டல் ஊ சேரும்போது கூ அப்படின்னு சவுண்ட் வரும். புரியுதுங்களா? அப்ப என்ன வரும்? இக்குக்கு என்ன சவுண்ட் பார்த்தோம்? கே பார்த்தோம். ஊக்கு என்ன சவுண்ட் பார்த்தோம்? டபுள் ஓ பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப கூ அப்படின்னு வரும். அண்டர்ஸ்டுட் கிளியர்லி? சரி. இப்ப பாருங்க அடுத்து ஏ. என்னது? ஈ சவுண்ட் பார்த்தோம். இப்ப இக்கு கூட்டல் ஏ அப்படி சொன்னா நமக்கு கே. இக்கு கூட்டல் ஏ நமக்கு என்னது? கே. அப்ப இக்கு என்ன சவுண்ட் பார்த்தோம்? கே. ஏக்கு என்ன சவுண்ட் பார்த்தோம்? இ. அப்ப இக்கு கூட்டல் இ, இக்கு கூட்டல் ஏ தான் கே. அப்ப கே கூட்டல் இ கே. ஓகேவா? ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட் கிளியர்லி நவ? நெக்ஸ்ட் கே சொல்லும்ல, என்னது? கே அப்படிங்கிறது எப்படி வரும் நமக்கு? இக்கு கூட்டல் ஏ சேரும்போது நமக்கு என்ன வருமா? கே அப்படின்னு வரும். என்ன வரும்? கே என்னப்ப? கே இ ஏ அப்படின்னு வரும். என்ன வருங்க?
கே இ ஏ வந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேர் என்னவா கே கேஇ ஏ வரலாம் கேஇ ஒய்யும் வரும் இல்லையா கேஇ இப்போனாலும் கே அப்படின்னு ஓகேவா ஓகே பார்த்துக்கலாம் அடுத்து ஏன்னா இப்படி இந்த இடத்துல ஒய் வரும்போது இந்த ஒய் என்ன வரும் நமக்கு சைலண்டா வந்துச்சு அப்படின்னா இது கே சவுண்ட் வரும் ஓகேவா சரி நெக்ஸ்ட் இப்போ பாருங்க அடுத்து நம்ம கேக்கு எடுத்தா இருக்கு ஓ அதாவது கோ இப்போ இக்கு கூட்டல் ஓ அப்படின்னு என்ன சொல்லணும்னா கோ அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இக்கு என்ன சவுண்டு கே ஓக்கு என்ன சவுண்டு ஓ அப்போ கே கூட்டல் ஓ என்ன வரும் கோ ஓகேவா அடுத்து கோ கோன்னு என்ன வரும் ஓனா ஓஏ அப்போ இக்கு கூட்டல் ஓ அப்படின்னா கோ அப்போ கே கூட்டல் ஓஏனா கே ஓஏ அப்போ கே ஓஏ வந்துச்சு அப்படின்னா இந்த கோ அப்படின்னு சொல்லணும் இதே கவ் கவுன்னு என்னங்க இக்கு கூட்டல் அவு தான் கவ் இப்போ அவுக்கு என்ன சொன்னோம் ஓ ஏயு அல்லது ஓ டபிள்யூ சொன்னோமா இப்போ கே ஓ டபிள்யூ அப்படின்னு தான் நமக்கு கவ் அப்படின்னு வரும் இல்லைங்களா இதே மாதிரி தான் இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு காவசம் மட்டும் எடுத்துருங்க இதே ஞாபகம் வந்துச்சுன்னா என்ன வரும் அப்போ இங்கு இங்கு கூட்டல் ஆ இங்கு கூட்டலானது ஞா அடுத்தது இங்கு கூட்டல் ஆ ஞா இங்கு கூட்டல் இ நீ இங்கு கூட்டல் இ நீ இங்கு கூட்டல் உ ஞு இங்கு கூட்டல் உ ஞு ஓகேவா சோ இதே மாதிரி தான் வரும் இப்போ பாருங்களேன் இப்போ சா சானரும் இச்சு கூட்டல்லாம் சா இச்சு கூட்டல் ஆ சா இச்சு கூட்டல் இ சி இச்சு கூட்டல் இ சி ஓகேவா இந்த மாதிரி வரும் அதே மாதிரி தாங்க இப்போ ஊ கூட்டல் ஆ ஞா அதே மாதிரி இஞ்சு கூட்டல் ஆ ஞா இஞ்சு கூட்டல் இ நீ இஞ்சு கூட்டல் இ நீ புரியுதுங்களா இதே மாதிரி தான் பண்ணுமா ஒவ்வொன்றா பார்க்கணும் இப்போ பாருங்க அடுத்து என்ன இருக்கு இட்டு அப்ப இட்டு கூட்டலாம் டா இட்டு கூட்டல் ஆ டா இட்டு கூட்டல் இ டி இட்டு கூட்டல் இ டி புரியுதுங்களா அதே மாதிரி இப்போ இன்னும் என்ன வரும் என் அப்ப இன்னு கூட்டலாம் நா இன்னு கூட்டல் ஆ நா இன்னு கூட்டல் இ நீ இன்னு கூட்டல் இ நீ புரியுதுங்களா அதே மாதிரி தான் இத்து வருது அப்படின்னா இத்து கூட்டலாம் தா இத்து கூட்டல் ஆ தா இத்து கூட்டல் இ தி இத்து கூட்டல் இ தி அதே மாதிரி இன்னும் வந்துச்சுன்னா இன்னு கூட்டலாம் நா இன்னு கூட்டல் ஆ நா இன்னு கூட்டல் இ நீ இன்னு கூட்டல் இ நீ அண்டர்ஸ்டாண்ட் இதே மாதிரி தான் என்டையர் லெட்டர்ஸும் வரும் எது வச்சுமே இந்த எண் வச்சுமே ஓகேவா ஏ டு என் வச்சுமே பாத்தீங்கன்னா இந்த லெட்டர்ஸோட இது சேரும் போது தான் நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரொனவுன்ஸ் வரும் ஓகேவா அண்டர்ஸ்டாண்ட் so okay I hope this video will be helpful to update your learning skill. Do you have any clarification? Just ask in the comment section. I will explain in later video. Once I remind you, if you are newcomers and new viewers of my channel, please like and subscribe my channels. Then only you will get a video from myself. Okay, thank you guys, thank you for watching.